கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5:6 இப்படியாக வாசிக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று பவுல் நமக்கு சொல்லுகிறார். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய காரியங்களை மாத்திரம் நம்பி ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவனுக்காக நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்த பெரிய வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்க முடியாது. பறக்கிற விமானத்திலே 2 காரியங்களை பின்பற்றுவார்கள். IFR இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளையிங் ரூல்ஸ் என்று சொல்லி, VFR என்றால் விஷுவல் ஃப்ளையிங் ரூல்ஸ். இந்த VFR விஷுவல் ஃப்ளையிங் ரூல்ஸில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் சுற்றி இருக்கிற கால சூழ்நிலைகளை பார்த்து, அவர்கள் அந்த கிளைமேட் கண்டிஷனை பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அந்த விமானத்தை இயக்குவார்கள். ஆனால் சுற்றி மேகமூட்டங்கள் இருக்கும் பொழுது, தடுமாறுகிற சூழ்நிலை வரும் பொழுது IFR மோடுக்கு அவங்க மாறிடுவாங்க. அது என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளையிங் ரூல்ஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவர்கள் நம்பி இருக்கிற அந்த காரியங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரம் நம்பி இயக்குவார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிற அந்த வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் நாமும் இந்த IFR மெத்தடின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை மாத்திரம் நான் நம்பி போகும் பொழுது சுற்றி இருக்கிற காரியங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் அதை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. வேதத்திலே தரிசித்து நடந்தவர்களை பார்த்தால் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியைத்தான் சந்தித்தார்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த சோதோம் குமராவை கண்களினால் பார்த்து அது நல்ல பட்டணம் என்று நினைத்து அங்கே போய் அவன் வாசம் பண்ணினான். முடிவு என்ன? அந்த குடும்பம் ஆசீர்வாதமான ஒரு முடிவை காண முடியவில்லை. அதே போலதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏவாளை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவள் தன்னுடைய கண்கள் பார்க்கிறதற்கு இச்சிக்கத்தக்க அந்த விருட்சத்தை பார்த்து அதற்கு இடம் கொடுத்ததுனால, அவள் தரிசித்து நடந்ததுனாலே அவளுடைய வாழ்க்கையில் அவள் தோல்வியை கண்டாள். அதே போல் என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் தன்னுடைய மாம்ச பார்வையிலே பார்த்த காரியங்களை நம்பின அந்த 10 பேர் அந்த காலேப் யோசுவாவை போல விசுவாசித்து நடக்காமல் தரிசித்து நடந்ததினாலே அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்காமல் போய்விட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நாம் வேதம் சொல்லுகிறதன்படி தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும் பொழுது ஆபிரகாமை பார்க்கிறோம். அவர் காணாத தேசத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்தார். நோவாவை குறித்து பார்க்கிறோம். அவன் கர்த்தர் பேழை செய்த போல் செய்ய சொல்ல பொழுது, இதை பார்க்க முடியலையே, இப்படிப்பட்ட மழையை பார்க்கவில்லை என்று சொல்லி அவன் சூழ்நிலைகளை பார்க்காமல் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால, வசனத்தை நம்பி விசுவாசித்ததுனாலே அழிவுக்கு அந்த குடும்பம் தப்பு வைக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, ரூத்தை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவள் அந்த பெத்லகேம் பட்டணத்தை பார்த்ததில்லை, சொந்த ஜனங்கள் யாரையும் பார்த்ததில்லை. ஆனால் தேவனை நம்பி விசுவாசித்து அவள் நகோமியோடு கூட சேர்ந்து புறப்பட்டு போகும் பொழுது அவளுக்கு ஆசீர்வாதமான மகிமையான ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து நடக்காமல், உங்களை சுற்றி எதிர்மறையான காரியங்கள் இருந்தால் அதை கண்டு பயப்படாமல், உங்களுடைய மருத்துவ அறிக்கைகள், டாக்டருடைய ரிப்போர்ட் எதிர்மறையாக இருக்கிறது என்று சொல்லி அதை கண்டு அஞ்சாமல், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை விசுவாசியுங்கள். வசனம் சொல்லுகிற அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வார்த்தையை விசுவாசிப்போம், மகிமையை காண்போம். காட் பிளஸ் யூ.